கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தாலே வாயில் வார்த்தைகளே வரல. அந்த பாதைகளை நினச்சி பார்க்கும் பொழுது தான் அந்த கண்ணீர் தண்ணியும் வார்த்தை தடுமாற்றங்களும். 2017ஆம் ஆண்டு இரண்டாம் நிலை காவலர். நாங்கள் இரண்டாம் நிலை காவலர் லாசாப்பே, அதாவது சம்பளமில்லா விடுப்பு போட்டு இங்கே நாங்கள் படித்தோம். இந்த கடந்து வந்த பாதையில் அப்பா ரிட்டையர்டு பஸ் கண்டக்டர். எங்கள் அப்பா சம்பாதிச்ச எல்லா பணமும் வட்டி காசாக தான் கட்டியிருக்கோம். இந்த வட்டி பணமாக தான் போச்சு, எல்லாமே வட்டி பணமாக தான் போச்சு. அப்பா அம்மா கொடுத்த மிகப்பெரிய சொத்து கல்வி தான். இந்த கல்வியை வச்சு என்னால் எவ்வளோ முன்னேற முடியுமோ அவ்வளோ வந்திருக்கேன். எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் அக்கா தம்பி 3 பேர். எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அம்மா வட்டிக்கு வாங்க வீட்டுக்கு போகும்பொழுது காலையில் போனால் சாயந்தரம் ஆகும் அந்த காசை வாங்கிட்டு வர்றதுக்கு. எப்படியாவது பெருமையை தேடி தந்துடணும், எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிடணும், எப்படியாவது அவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்டிடணும் அப்படின்னு உள்ளுணர்வு. நோக்கம் மட்டும் இருந்தால் போதும், பாதைகள் தானாக வந்துடும். அந்த நோக்கம் தான் இந்த இடத்துக்கு படிக்க வச்சுட்டு இங்கே நிற்க வச்சிருக்கேன். எங்கெல்லாம் போய் எங்கள் அம்மா வட்டி காசு வாங்கி எங்களை படிக்க வச்சாங்களோ அந்தந்த வீட்டுக்காரங்களாம் இன்னைக்கு உன் பையன் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ் பண்ணிட்டாரு, பெருமையாக இருக்குது, உன் பையன் ஆஃபீஸர் ஆகிட்டாரு, பெருமையாக இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு லிட்டரலாக பெருமைப்படுத்திட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த மாதிரி உட்காந்துருக்கும் பொழுது பேசுனா இந்த இடத்துல தான் பேசணும் அப்படின்ற ஒரு உருக்கமாகவே நிறைய நாள் இந்த மாதிரி இடத்துல நான் உட்காந்துருக்கேன். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வேணாம், நோக்கம் மட்டும் பெருசாக இருந்தால் போதும். பாதைகள் தானாக வரும். நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணிட வேணாம். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.